அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் ஒன்று செய்ய போகிறோம். உங்களுக்கு பார்த்தா விலங்கு என்ன ஃபுட்டுன்னு சொல்லி இது ஃபோரென்லி ஐட்டங்கள் ஒரு எக்ஸாம்பிள் போனால் இது பேர் என்ன எனக்கு தெரியும். இது நல்ல விட்டமின் நல்ல மேலுக்கு நல்ல அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓல்நட் சொல்லக்கூடிய ஃபுட். இங்கால இது வந்து பிஸ்தாவோட மதியம் மட்டும் எடுத்து செய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் பாஸ்தாவும் எல்லாமே கஜு பாதம் இது பாதம் இது கஜு அப்போ இது ஐட்டம் எல்லாம் நாங்கள் உள்ள பேஜஸ் பண்ணி இது ஹோனி ஒரிஜினல் ஹோனியோடு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு விட்டமினான ஒரு நல்ல ஒரு ஐட்டம் இன்னொரு ஹோனி ரெண்டு ஜா எடுத்துகிட்டு வந்துடுவோம். நேச்சுரல் ஹோனின்னு சொல்லிக்குது. ஸோ இது ஐட்டத்தை போட்டு நாங்கள் சட்டப்படி ஒரு ஐட்டம் ஒன்று செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ஒன்று பார்த்து இறங்கும். டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் உண்டு. இது உங்களோட லைஃபுக்கு தேவை. பொதுவாக மெரி பண்ணுற ஆக்களுக்கு கிட்டத்தட்ட மெரி பண்ண போகிற ஆக்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இது தேவை. அதாவது வந்து அவனோட வாழ்க்கையை எதிர்காலத்தான சந்ததியில் உருவாக்கி கொள்றதுக்கு நல்ல விஷயங்களுக்காக. ஸோ இதை மாதிரி போட்டுட்டு நாங்கள் ஒன்றாவது இதை மாதிரி இப்போ அரைக்கணும். பார்த்தவங்களுக்கு விளங்கும். அதை ஃபிட் பண்ணி எடுத்தோடனே ரைட் நீ பாருங்கள் இப்போ மிஷினில் அடிப்பாங்க. என்ன செட் ஆகலை செட் ஆகணும்னு உங்களுக்கு விளங்கும். ஸோ வேறு லெவலில் போட்டு இதுதான் சாப்பிடுவோம் கரெக்டானே. இது இப்போ வெயிட் பண்ணாங்க மிஷினில் போட்டு கட் பண்ணுறேன். டோட்டலியாக கட் பண்ணுறேன் 1 by 1. பார்த்தாலும் சின்னதாக அறிவு நல்ல ஒரு குணமுள்ள நல்ல ஒரு சாப்பாடு வந்து வேறு லெவலில் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி அப்டேட் ஒன்று பார்த்து கொண்டிரோம். உங்களுக்கு பார்த்தாலும் தின்ற மட்டும் எவ்வளோ ருசியே எவ்வளோ கோணம் எவ்வளோ இது தெரிஞ்சாக்களும் தெரியும். இது நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இல்லை. ஆக்களுக்கு இப்படித்தான் செய்கிறது அப்படித்தான் செய்கிறதுன்றெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இதெல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு அவியல் அறையல் ஒன்று தான் வருது. ஸோ வேறு லெவலுக்கு அதை நாங்கள் பொட்டில் ஒன்றுக்கு போட்டுக்கொள்வோம். ஒரு நான் பார்த்து அரைச்சதை வந்து ஒரு பொட்டில் ஒன்று போட்டு ஓரமாகி கொண்டிடும். இதுக்கு வந்து இன்னொரு செட் ஒன்று போட்டுரும். ரைட் இன்னொரு செட் ஒன்று போட்டுரும். இதை பேர் என்ன சொன்ன ஓல்நட் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு கௌவியான சாப்பாடு சொல்லுவோம். ஒரு நல்ல கனமான உடலுக்கு ஆரோக்கியமான அப்படி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாப்பாடுன்னு சொல்லி தான் சொல்கிறேன். ஸோ அதை சாப்பாடு தான் நான் ஆகி கொண்டிடும். இப்போ போட்டு கொண்டிருக்கிறோம் அதில். ஸோ பார்த்துக்கும் பதை போட்டு ஒரு மிஷினை போட்டு படிச்சுட்டேன். இன்னும் ஒரு லைன் ரைட் அடுத்த அப்போ இந்த கிரைண்டருக்கு வந்து கரண்ட் தேவையில்லை. கையால் செய்யக்கூடிய கிரைண்டர் உண்டு இல்லையா. இது டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. ஸோ எங்கள் இடத்துல வந்து இப்போ எங்களோட இணைஞ்சு கொள்கிறாரு அருண். அவர் ஒரு புதுசாக யூடியூப் ஒன்று திறக்கிறதுக்கிறாரு. அவரோட நேம் நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் தாரும் என்ன பேரில் சொல்லி எப்படி அருண் என்ற பேரோட டச் ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே அப்படித்தான் அருண் என்ற மெயின் பேரை வச்சு தான் செய்கிறார். இது அவர் தான் இன்றைக்கு எங்களோட ஹெட்டு. அவர்கிட்ட எப்படி செய்யறது சொல்லி செலுத்துகிறாரு. ஸோ அவர்கிட்ட யூடியூப் சேனல் உண்டு. வெகு சீக்கிரத்தில் இந்த மந்த்துக்குள்ளே அவர் லான்ச் பண்ண ரெடி ஆகிக்கிறாரு. அதுக்கான அடிப்படை வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டதுக்கு அவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் சப்போர்ட் ஒன்று கொடுத்து லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ண பாருங்கள். நல்ல ருசியாகி பார்க்கல ரெண்டு தின்னொன்று நினைக்குது. நான் எடுத்து தின்றுறேன் கோச்சுக்கொள்வானே சரியா. இது நாங்கள் செய்கிற வந்து எங்களோட இந்தியா ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் பர்மான்னு சொல்லுவாங்க. இந்த என்ன சொல்ற பர்மாவா பீகார் எங்களோட ஃப்ரெண்டு சஹீத் என்று சொல்லக்கூடிய எங்களோட ஃப்ரெண்டுக்காக தான் நாங்கள் இதை ஃபுட்டை செஞ்சு அனுப்ப போகிறோம். இப்போ நாங்கள் செய்ய போகிற வந்து சஹீத் சொல்லக்கூடிய ஃப்ரெண்டுக்காக ஒரு சாப்பாடு தான் வேறு லெவல் விட்டமின் ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்தக்கூடிய அவருக்கு வெக்கேஷனுக்கு போகிற அதுக்கான இதுதான். உங்களுக்கு பார்த்தாலும் இந்த ஹொனி வந்து நேச்சுரல் ஹொனி வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் வந்து 2 பேக் இருக்குது. பார்த்தவங்களுக்கு எப்படி டிக் ஆகிக்கிறது வேறு லெவல் நல்லா கனமாகிக்குது. வடிஞ்சாலும் நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறோம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு மிக்ஸில் போட போகிறீங்க. ஒரு மிக்ஸ் டோட்டலாக போட்டு எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் லைக் லாஸ்ட்டாக அதாவது நாங்கள் பாதம் பிஸ்தா கஜு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நீட்டாக மெயின் சாப்பிடணும். நல்ல ஹொனின்னு சொல்லக்கூடிய நல்லா தேன் பானி பார்த்து இப்படி லெவலில் ஈக்குது சொல்லி தேன் பானி சும்மா ஆக்கெல்லாம் ஊறுது. இன்றைக்கி இப்படி தான் ஊற்றுறது. இப்போ இவ்வளோ டிக் ஆகிக்கன்னு சொல்லி பாரு. இது வந்து சீனி கலப்படம் இல்லை. உங்களுக்கு பார்த்த விளங்கும். இது யமன் இல்லையா. யமன் தான் நாங்கள் எடுத்தோம். லாஸ்ட்டாக லுல்லு விசிட் பண்ணுறத பேச சொல்லி பண்ணிட்டு வந்தோம். வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் பானி உண்மையிலே கிரேட். பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் பார்த்து செஞ்சிட்டோம்.
இதுக்கு போட்டுடலாம். எல்லா ஜாயம் போட்டு அரைச்சிடுவோம். அதுக்கு இப்போ நம்ம பொட்டில் ஒன்று வேறையா எம்டி பொட்டில் ஒன்று எடுத்து அதுக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். பேசிக்கொண்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரேஞ்செலாம் இதாக்கி வச்சுக்கிறாங்க. சரி, அது சாப்பிட்டு வரோம். இதை போட்டு கலக்கிறதா இல்லை போட்டு மூடி வைக்கிறது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஹனியோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ள எப்படி ஒரு 1 வீக் வந்து ஹனியோட மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து எப்படி நாங்கள் போட்டு 1 வீக் வந்து டெம்பர் பண்ணி வச்சுருன்னு சொல்லுவாங்க இல்லையா? பொட்டில் போட்டு மூடி 1 வீக் வைக்கணும். 1 வீக் வச்சணும். 1 வீக் வைக்கணும். இது ஒரு நல்ல ஒரு மருந்து உண்டு. இங்கே பார்த்தேன்னா பிரியாணி வெந்து கொண்டிக்குது. அது பிரியாணி காட்டலாம் போய் புறவு காட்டுறேன் பிரியாணி என்ன நிலைமைன்னு சொல்லி பாபிக்கு ஒரு கீழே போட்டிக்குது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன் என்ன நிலைமைன்னு சொல்லி சோறு வைப்பாட்டிக்கு ஒரு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அது நான் செஞ்சு போகிறக்கு எப்படி உங்களுக்கு செல்லு ஒன்று இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் ரைஸ் பாகிஸ்தான் ரைஸ் இது என்ன ரைஸ்? க்ரீன் ரைஸ். க்ரீன் ஃபார்ம் ரைஸில் நாங்கள் செஞ்சிடும் இன்றைக்கி டெவல் பிரியாணி. என்னது இது வந்து கப்சா. இது வந்து கப்சாவா? என்னது கப்சா ரைஸ். கப்சா ரைஸ். இப்போ செய்ய போகிறது இன்றைக்கி பிரியாணி கப்சா. கப்சா ஒன்று அடிக்க போகிறோம். கப்சா ஒன்று செய்ய போகிறோம். ஸோ அப்படியே வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இங்கே பக்கத்தில் தாக்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் தண்ணலோட புகை பறக்குது. அது இல்லாமல் வேறு பாபிக்கு லெவலில் ஒன்று கீழே போட்டிருக்கிறாங்க. அதுவும் அவங்களை வெந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் நான் வாரத்துக்கு லேட் ஆகிடும். கேமராமேன் வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனதால் வீடியோ கொஞ்சம் அது மிஸ் ஆகிடுச்சு துண்டுகள். நாங்கள் அடுத்த நல்ல வீடியோ ஒன்று தரோம். பார்த்து சீல் பண்ணி மூடியாச்சு. அதை அப்படியே நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்து சொன்னால் இப்போ தம்மோடு போட போகிறோம். ரைட் பாருங்கள் ஒரே நிமிஷம் வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் கொஞ்சம் வச்சுருக்கு கண்ணி இதை இப்படி வந்தால் வேலை செய்கிறத விட தின்றாக போடுவோம். பக்கத்தில் ஈராக இங்கே ஒனி சும்மா தின்றதை விட ஒனியோடு போய் தொட்டு தின்ன நல்ல மென்று சொல்கிறாங்களாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் நல்லா டிக்கா வேறு லெவல் லீக் 24. ஓ ரைட். சிக்கன் டேபிளில் போட்டு உங்களுக்கு பார்த்தா விளங்கும் பாபிக்கு. அது அங்கே ஃபுல்லாகவே வெந்து கொண்டிடும். ஒசக்க வந்து தம் பிரியாணிக்கு இதை போட்டு வச்சிடும். பிளேட் எடுக்கிறேன். இன்னும் வேகணும் புரிய ஐடி கண்டு தானே. இப்படி தான் இந்திய நிலைமை வீடியோ இப்படி தான் போகுது. இதுதான் போகிறீங்க லைஃப் செட்டான செய்கிறது ஆக்குறது மாற்று ஒரு முறை ஆக்குறது அப்படி தான் எங்களை வாழ்க்கை வைத்து கொண்டு போகிறீங்களே. நான் இன்றைய மெயினாக தின்றது தானே என்ன சொன்னால் இது ஸ்பான்சரோ வேலைகளோ 6-20 கொடுத்துற ஒரு வேலையும் இல்லை. நான் வர லேட் ஆகிடும். உண்மையை சொல்லிக்கணுமே. இதை வேறு லெவலில் செய்யக்கூடிய பானி ஒன்று தான் பாருங்கள். ஒரு லேயரை ஊற்றிட்டு பானியை அப்புறம் இதை போட்டுட்டு மரம் ஃபுல்லாகவே மரம் பானியை ஊற்றி ஒரு லெவல் படுத்துது. அதுக்கப்புறம் மரம் மேலால் போட்டுரும் மேலே போடுறோம். ரைட். இது வந்து கேக் போட்டு பதாம் போட்டு மஷின் ஒன்று தான் பார்த்தா ஒரு லெவலில் போட்டு வர மரம் எவ்வளோ தூரத்துக்கு அணியோட வச்சு சாப்பிட்றோமோ டைம் ஆக 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 அதோட பெனிஃபிட் வந்து வேறு லெவலில் நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும். ஃபியூச்சரில் நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது? நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். அதை மட்டும் சொல்லலாம். வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு திரும்பி தெரிஞ்சாக்கள் எல்லாத்தையும் திரும்பி இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லை. பட் இதுதான் என்னோடய போட்டில் பார்த்து வேறு லெவலில் ஃபில் ஆகிக்குது. இதைத்தான் இப்போ நாங்கள் இதாக போகிறோம். ரைட்டா இதுதான் இன்றைக்கி இருக்குது. அதோட நீங்கள் ஒரேஞ்சு ஒன்று மிகினா ஐடியில் கேப்பில் மிக ஒரு சாப்பிட்டு கொள்கிற கோச்சு கூட வாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் தரஞ்சி நீங்கள் இல்லாத பார்த்து நான் வருத்தப்படுறோம். உண்மையிலே உங்களை எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் தருணத்தில் இந்த சாப்பாடு தரையெல்லாம் போனதை ஏற்றி பாருங்கள் மேலே வருவோம். ஒரு லேயர் ஒன்று போட்டு சும்மா கேக்குக்கு க்ரீம் பூசுகிற மாதிரி சீன் ஒன்று தான் வேறு லெவல். ஸோ கட்டாயம் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வீடியோகள் நல்ல வீடியோகள் கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய வீடியோ தந்து பிளான் பண்ணி கொடுக்குறோம். ஜித்தா பீச் ஏரியா மரம் தாய்க்கு ஒரு நல்ல இடங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு சொல்லி புதுசாக மரம் ரீலான்ச் பண்ணி புதிய வீடியோஸ் எல்லாம் தரையிட்டாங்க. அதே போல் அருண் என்று சொல்லி யூடியூப் சேனல் அருண் வியூஸ் என்று சொல்லியோ அருண் லோக்ஸ் என்றையோ பொக்ஸ் என்று சொல்லியோ இப்படி சொல்லி அருண் என்ற பேரில் நல்ல ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வார்த்தைக்கு ஃபியூச்சரில் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஸோ அதுக்கு கட்டாயமாக நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. பேர் என்ன அவங்களோட வீட்டாக்களை ஃபைனல் பண்ணல. அது ஃபைனல் பண்ணுறதோடு இது வந்து இப்போ இது நீங்கள் செஞ்சு தான் வாங்கினது கண்டியாக நான் செஞ்சது இதுக்கு செஞ்சது வந்து இப்போ இதோட இது 1 மந்த் மேலே செஞ்சு வச்சது உண்டு. எப்படி 1 மந்த்துக்கு மேலே 1 மந்த் மேலே செஞ்சு வச்ச ஐட்டம் உண்டு.
பட் அதுக்கும் இப்போ நாங்கள் ஊற்றுறோம் அது ஹனி மிக்ஸ். இது அனுபவத்தில் செய்கிற ஐட்டம் ஒன்று தான். இது ஆக்கள் நிஜமாய் புதுசாக செய்கிற அப்படி செய்கிறது ஒன்றும் இல்லை, அனுபவத்தில் செய்கிற ஐட்டம் ஒன்று தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது, அதே மாதிரி ஆகிக்கொள்கிறாங்க. ஸோ நான் பார்ப்போம் என்ன நிலைமைன்னு சொல்லி. யாரும் வந்து ஒரேஞ்சோட தேம்பானி சாப்பிட்டுலன்னு சொல்லி எனக்கு தெரியும் வாழ்க்கையில். அதை முதல் மனிதனாக நான் சாப்பிட்றேன்ன்றது மிகவும் பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் சொல்லிக்கொள்றதுல நான் இங்கே வரமாட்டேன். பாருங்கள் தேம்பானி எவ்வளோ பானி ஆகிக்குதுன்னு சொல்லி வேறு லெவல்லிக்காக தான் சாப்பிட போகிறோம். வாவ். இன்னொரு விஷயம் இருக்குது. குரானில் நபிகள் நாயகம் வந்து சாவை தவிர எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். கரஞ்சீரகம் நபி சொன்னதான ஒரு மருந்து. மௌத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குமான மருந்துன்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய கருஞ்சீரகம் தான். இது நேரடியாக எல்லாத்துக்கும் சாப்பிட இல்லாது, கொஞ்சம் கசக்கும். ஸோ கசப்பான தன்மையோடு அப்படி இருக்கும். அதனால எல்லாத்தையும் டைரெக்டாக சாப்பிடல. அப்போ இதேம் போடுறதா? இது வந்து இப்போ வேற இந்த பொட்டலில் இது ஃபுல்லாகிட்டே இது ஃபில் ஆகிட்டு. இப்போ இதுக்கு என்ன செய்யறது? அதோட கம்ப்ளீட்டா அந்த ப்ராஜெக்ட். இப்போ இது கரிஞ்சீரகத்துக்கு தேம்பானி மட்டும். தேம்பானி டைரெக்டாக கரிஞ்சீரகத்தை வந்து சாப்பிடலாம். சில பேருக்கு விருப்பம் இல்லை. இது ரெண்டே இப்போ மிக்ஸ் பண்ணி வேறு கரிஞ்சீரகத்தையும் பானியும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வேறையை ஒன்று வச்சு சாப்பிட்றது. அது வேறு, இது வேறு. இம்யூனிட்டி பவர் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கூட்டுறதுக்கான ஒரு, அதை சொல்ல போனால் இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஒரு மருந்து ஒன்று தான். கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் இதாக்குவால சரியான முறையில் இன்னும் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இது நிறைய நான் நிறைய சாப்பிட்றேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அமேசிங். தேம்பானி ஃபுல்லாகவே போட்டு கரைஞ்சி போட்டு கலக்கி ஒரு எடுத்து வச்சு கொள்வது. உங்கள் தேம்பானை இதெல்லாம் நாங்கள் அரைச்சி உரிச்சி போட்ட போகிற இப்போ டீக்கன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. கரைஞ்சீரகம் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தது? கசக்குது. இப்போ இந்த இது செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் ஸோ வேறு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று பண்ணி கொண்டிடும். பாருங்கள் தேம்பானி வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே அன்பிலீவபிள் கேஸ் உண்டு. உண்மையிலே நல்ல ஒரு அனுபவம் ஒன்று, புதிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நீங்கள் படிச்சுக்கொண்டுன்னு சொல்லலாம். நான் படிச்சுக்கொண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் வந்து படிச்சுக்கொண்டு நம்புகிறேன். நான் சில எப்படி செய்கிறேன், சில வீட்டிலாக்களும் நான் நிறைய கண்டிருக்கேன். நாட்டில் வந்து கரஞ்சீர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். பானியோட வேறு லெவலில் இருக்குது, கரண்ட் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து சாப்பிட போகிறேன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். வேறு லெவல் அமேசிங். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். வேறு லெவல் எக்ஸ்பிரிமெண்ட் உண்டு. ஸோ இதான் ட்ரை பண்ணி கொண்டிடும். இப்போ நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே வேறு லெவல் நல்லா ருசி ஆகிக்குது, கசப்பவும் இல்லாமல். பார்த்தா விலங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை ஒரு லைட்டாக ஒரு இடத்துல கசக்கிற மாதிரி ஒரு தெரியும். அந்த பானி இனிப்பும் ரெண்டு மிக்ஸ் ஆகக்குள்ள ஒரு பொதுவாக மிட்லிட்டி லெவலுக்கு வந்து மிட் லெவலுக்கு வந்து ஷேப் ஆகிக்கணும் அப்படின்ட்டு. சிறுவர் பெரியவர் எல்லாமே சாப்பிடலாம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இது நான் நாட்டில் காண்டிடுறேன். நான் நாட்டிலேயே காண்டிடுறேன். என்ன கேஸ்ன்னு சொன்னால், நாட்டில் கிளம்போலிக்கு இது எப்படி தெரியுமா, இது வெட்டி போடாமல் பாதம் பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு ஒரு பொட்டில் பானியை ஊற்றி வைக்கிறான். அதை விட்டு அரைச்சி போட்டு அதில் பற்ற வீதம் கூடு, அது மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் ரெண்டு கசக்குது லைட்டாக சாப்பிட முடியும் போல. சாப்பிட முடியும் போல லைட்டாக கசக்குது. ரைட். பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டு 1 வீக் வைக்கணும். என்ன கொஞ்சம் போடுங்க பானி இல்லையா? பானி கொஞ்சம் போட்டோமே. பானி போட ஸ்பேஸ் இருக்குது தானே. ஓ நல்லா இறங்கும். ரைட் மேலே போ. இந்த சைடு இந்த அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகும். ரைட் யாரும் ஃபில் ஆகாமல் இது மட்டும் ரைட் அப்படியே ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதிரி தம் பிரியாணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் தாரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இந்த 1 மந்த்துக்குள்ளே. ரைட். இங்கே ஒன்று என்னன்னு கேட்டால், இப்போ எனக்கு கோவிட்-19 டைமில் இப்படி தனியாக தானே போட்டு அப்போ ஒன்றும் பண்ணிக்கல. நான் இப்போ முன்னாடி இருந்து இந்த கருங்கீரகம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அப்போ நான் அதை கொண்டு போயிட்டு வச்சிருக்கேன். டெய்லி சுடு தண்ணி கருங்கீரகம்
சுடு தண்ணி கறிக்கிறோம் அதுக்கு போய் நன்றி மருந்து கரெக்டான காய்ஸ். அது ஸோ வேறு லெவலில் இருக்குது. இமேஜின் பூஸ்டர் என்ன பூஸ்டரில் ஒன்றுமே இல்லை, எனக்கு வேறு ஒரு மெடிசனே இல்லை, இது மட்டும்தான். என்னோட பக்கத்தில் வந்து மூச்சு எடுக்க இல்லை. ஆனால் இந்த கஞ்சீரகத்தோடு சாப்பிட்டு வேறு லெவலில் காய்ஸ். அப்போ நான் நிறைய விஷயம் படிச்சு கொண்டு நினச்சிருந்தேன். 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வெல்யூபிளான ஒரு டைம் உண்டாயிருக்கு நான் நினைக்கிறேன். ஃபாரின் லைஃப் இருக்கிறார்களுக்கும் ஃபாரின் லைஃப் வர இருக்கிறார்களுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு ஒரு நல்ல வீடியோ அமைஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு குணமான உடம்புக்கு ஆரோக்கியமான மேலுள்ள சக்தி தரக்கூடிய ஒரு சாப்பாடு பற்றி நான் படிச்சுக்கொண்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோ பிரியாணி, தம் பிரியாணி, பாபிக்கு நிறைய வீடியோ தாரத்துக்கு எல்லாம் மிச்சம் தூரம் இல்லை. இந்த மந்த் திஸ் மந்த் 9 செப்டம்பரில் நாங்கள் நிறைய வீடியோ தாரத்துக்கு பிளான் பண்ணிக்கிறோம். உங்களை ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி எங்கள் யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவலில் உங்களை பார்த்த இடங்க இப்போ எப்படி சொல்லி பாருங்கள். அந்த போட்டிலோட வியூவை பானியெல்லாம் போட்டு இறங்கின போகிற வேறு லெவலில் மிக்ஸ் பண்ணினுமா ஆகிக்குது. ஸோ இது வெட்டினுக்கு முடிக்கிறார்களுக்கெல்லாம் கிஃப்டாக கொடுத்தாலும் நல்ல வெளியான ஒரு சாப்பாடு உண்டு. ஸோ இதை மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து எங்கே போகுது தெரியுமா? இது வந்து இந்தியா பிஹாருக்கு போகக்கூடிய ஐட்டம் ஒன்று தான் இது. ஸோ இதை மாதிரி வேறு லெவலில் நாங்கள் தாரத்துக்கு எதிர்பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண நினைக்கிறோம். சொன்ன மாதிரி நிறைய புதிய வீடியோகள் சுட தாரத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். சுட சீக்கிரமாக தாரத்துக்கு நிறைய ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர விடைபெறும் நான் எம் அம்ஜத். நன்றி, வணக்கம், வஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.